ஹலோ ஒட்டாக்கு ஃபேம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரூ பியூட்டின்னு ஒரு ஆனிமே பார்த்து முடித்தேன். இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டப்பிங்கில் பார்த்தேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் அந்த ஆனிமே பற்றின ரிவ்யூ அண்ட் அதோட ரேட்டிங், அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் டப்பிங்கில் ஆனிமே பார்க்குறவங்களும் சரி அண்ட் ஆனிமே பார்க்குறவங்களும் சரி, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரிவ்யூ வீடியோ இருக்க போகுது. ஸோ ஓவராக பேசாம வீடியோக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல ஆனிமே பற்றின ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து ஓவராக பேசாமல் வீடியோக்கு எல்லாமா. திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. I got broads in Atlanta, took the lean in the family, credit cards in the scam, ain't no lease in the family. ட்ரூ பியூட்டி இது ஆனிமையாக வர முன்னாடியே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கே ட்ராமாவை ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ கே ட்ராமா பார்த்தவங்களுக்கு ட்ரூ பியூட்டி ஆனிமையோட ஸ்டோரி நல்லாவே தெரியும். நான் பார்த்தீங்கன்னா ட்ராமா பார்க்கல. ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாகவே ஆனிமையில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பார்த்தவங்க, அதாவது கே ட்ராமா பார்த்தவங்க கமெண்டில் சொல்லிடுங்க. எது வந்து நல்லா இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லிவிடுங்க. நான் கே ட்ராமா பார்க்கல. ஸோ இந்த ஆனிமி எப்படி இருந்துச்சு பார்த்துடலாமா? இந்த ஆனிமையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுமாராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேக்கப் பண்ணி தன்னைத்தானே அழகியாக மாற்றிக்குது. அழகியாக மாற்றிக்கிட்டு தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு அந்த ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதில் வரக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி, அதை வச்சு நகரக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இந்த ட்ரூ பியூட்டி ஆனிமே. இந்த ஆனிமே ஸ்டோரி நிறைய பாய்ஸுக்கு பிடிக்குமோ தெரியல, பட் கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொரியன் ட்ராமா பார்த்துட்டு அனிமே பார்க்காம ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த அனிமே சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த அனிமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து அனிமே பார்க்குறது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஏன் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி கொரியன் ட்ராமா வந்தோடனே தான் அனிமையாக பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ வந்து பிடிக்கிற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து பிடிக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஆனிமேயில் என்னென்ன நல்லா இருக்குது, என்னென்ன நல்லா இல்லை, என்னோடய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து நான் சொல்லிடுறேன். இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னா சீசன் 1 மட்டும் வந்திருக்கு. சீசன் 1ல் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 எபிசோட். ஒவ்வொரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா 18 நிமிடங்களை மாத்திரமே கொண்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஆனிமே தான், ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஸோ வந்து எந்த ஒரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேகை வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனிமே ஸ்டோரி நான் கேட்க சிம்பிளாக இருந்தால் கூட இவங்க கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நல்லா காமிச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி கூட ரொம்ப நல்லா காமிச்சிருப்பானுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ட்ரூ ஐடென்டிட்டியும் தெரியும், அவன் பியூட்டியாக இருக்கும்போது ஐடென்டிட்டியும் தெரியும். அவனும் வந்து லவ் பண்ணுவான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ ஐடென்டிட்டி தெரியாது, ஆனால் பியூட்டியாக இருக்கும்போது லவ் பண்ணுவான். ஆனால் 2 பேருமே வந்து ரொம்ப ஒரு திக்கான ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே நல்ல பசங்க. ஸோ அவங்கள சுற்றி நடக்கிற ஸ்டோரியை கூட ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனிமேல வரக்கூடிய ஒரு சில காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காச்சு. ஸோ கிரிஞ்சு காமெடி ஒரு சில இடங்கள் இருந்தால் கூட அந்த கிரிஞ்சு காமெடிஸ்லாம் அந்தளவுக்கு வந்து நம்மளை பாதிக்காது. ஓகேவா? இந்த அனிமையோட கேரக்டர்ஸ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து என் மண்டையில் நிற்கவில்லை. ஏனென்றால் ஜாப்பனீஸ் நேமை கேட்டுட்டு திடீர்னு கொரியன் நேம்ஸை கேட்கும்போது சத்தியமாக நான் மறந்துட்டேன். ஸோ வந்து ஐ எம் சாரி அபவுட் தட். நோ கமெண்ட்ஸ். அத்துடன் பார்த்தீங்கன்னா இந்த ஆனிமேக்கு கொடுக்கப்பட்ட அனிமேஷன் என்னது கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தானுங்க. ஸோ அவங்களோட டியூட்டியை பார்த்தீங்கன்னா அவங்க பக்கா பண்ணி முடிச்சுட்டானுங்க. ஸோ ஓப்பனிங் சாங் அண்ட் எண்டிங் சாங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலை. ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. ஓகே, இந்த ஆனிமேல அது மைனஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மைனஸ்லாம் பெருசாக இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு விடையும் பிடிக்கலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனிமேவுடைய கிளைமேக்ஸ். என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இப்போ அது வந்து மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன், கேளுங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு கிளைமேக்ஸ் சீன், அதாவது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன் இப்படி தான் முடியும்னு. பட் அப்படி முடிக்காமல் வேறு மாதிரி முடிச்சு விட்டாங்க. அதாவது நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்கிற மாதிரி வண்டிங்க கொடுத்துருப்பானுங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஸோ அது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்படி தான் நடக்கும், நான் கெஸ் பண்ணிட்டேன் இதான் நடக்கணும், இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு கூட நான் அந்த மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லி என் காதில் ரோசா பூ சொல்லி முடிச்சு விட்டானுங்க. ஸோ அதான் எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக போச்சு. ஸோ அந்த ஒரு எண்டிங், அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் சொதப்பினதால் எனக்கு இந்த அனிமே அந்தளவுக்கு பிடிக்கலை. ஸோ வந்து நான் எகெயின் பார்க்கக்கூட நினைக்கிற அனிமேயில் இந்த அனிமே ஒன்றா மாறிடுச்சு. ஸோ வந்து 12 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக போச்சு. லாஸ்ட் எபிசோட் லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அனிமே தான். ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளைமேக்ஸை மட்டும் தவிர்த்து, அந்த கிளைமேக்ஸ் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி முடிச்சிருப்பாங்கன்னா 10க்கு ஒரு 9 கொடுத்துருப்பேன். பட் அப்படி முடிக்காதால் 10க்கு ஒரு 7 கொடுக்குறேன். ஓகேவா? 7 அவுட் ஆஃப் 10. ஓகேவா? ஸோ உங்கள் ரேட்டிங்கை நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லிவிடுங்க.
இந்த ஆனிமியோடைய ஒரு ஜென்ரல் ரிவ்யூவை பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறனது இந்த ஆனிமியோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் டப் டு ஆனிமி லிஸ்ட் வீடியோவில் இந்த ஆனிமை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா ரிவ்யூவும் போடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது இருக்க போகுது. ஓகேவா. இந்த ஆனிமியில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் 2 ஹீரோஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை ஹீரோயின். இவங்க 3 பேரும் கொடுக்கப்பட்ட வயசு என்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆனால் குறிப்பாக வந்து அந்த மெயின் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்லி அண்ட் செனிட்ஸு அண்ட் மை ட்ரெஸ் அப் டாரிங்கில் அந்த கோஜோ போன்றவருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்து அவரை வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்குறது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டயலாக் கூட அந்த சொல்கிற காமெடிஸில் வந்து தமிழில் பார்க்கும்போது கூட ஒரு சில இடங்களில் நம்மளை சிரிக்க வச்சுன்னே சொல்லலாம். ஓகேவா. ஸோ வந்து இந்த 3 மெயின் கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வாய்ஸை வந்து கொடுத்துருந்தானுங்க. ஒரு சில இடங்களில் சைட் கேரக்டர்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் அடி வாங்குதுன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை தவிர்த்து பார்க்க போனால் தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவான தமிழ் டப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கில் அனிமே பார்க்குறவங்களும் சரி அண்ட் நீங்கள் ஜாப்பனீஸ் அப்பில் பார்க்கணும் சரி தமிழ் டப்பிங்கில் பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து குறை சொல்லும் அளவுக்கு இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கான என்னுடைய ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 8/10. அதாவது 10க்கு 8 பாயிண்ட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களோட ரேட்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ வந்து ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரூ பியூட்டி அனிமே பார்த்தீங்கன்னா குட்டி ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் sayonara guys.